நாம் சேர்ந்து யாத்ராமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஓகே, இந்த அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு அதிகாரம். நிறைய முறை வாசிருப்போம், பிரசங்கத்தில் கேட்டிருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் கிட்டத்தட்ட 400 வருஷம் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பல பாடுகள், பல உபத்திரவங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் மூலமாக அனுபவிக்கிறார்கள். அப்படி அந்த பாடுகளிலும் அந்த உபத்திரவத்திலும் இஸ்ரவேலர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்போ நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம், அவருடைய சத்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டினது என்று சொல்லி நாம் தியானித்தோம். அந்த சத்தத்தை கேட்டு தேவன் மோசையை அனுப்புகிறார். மோசையின் மூலமாக கர்த்தர் என்ன பண்றார்? கர்த்தர் கருவியா பயன்படுத்தி 10 வாதைகள். எத்தனை வாதைகள்? 10 வாதைகள். உடனே பார்வோன் இஸ்ரவேலர்களை அனுப்பல. 10 வாதைகளுக்கு அப்புறமா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அதாவது எகிப்தில் இருக்கிற ஜனங்கள் ராஜ்யம் உடைக்கப்பட்டு அவங்களுடைய வருமானங்கள் குறைந்து அவங்களுடைய லேண்டு, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் முற்றிலுமாய் அவங்க கிட்ட இருந்து எடுக்கப்பட்டு கடைசியில் வேற வழியே இல்லை, இதுக்கப்புறமா இவங்களை வச்சா பிள்ளைங்களோடு போகாது, நாமளும் இந்த பூமியில் இருக்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலையில பார்வோன் வந்தபோது பார்வோன் சொல்றான், தயவு செய்து இந்த ஜனத்தை கூப்பிட்டுக்கிட்டு ஆராதிப்பதற்கு நீ போயிரு. அவர் சொல்றாரு, என் ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். தேவனுடைய வார்த்தை எப்படின்னா, தாவீது சொல்ற மாதிரி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. விசுவாசம் பாருங்க, மரணம் இல்லைன்னு சொல்லலை, பொல்லாப்பு இல்லைன்னு சொல்லலை, அது இருக்கு. அப்படிதானே வந்து உட்காந்துருக்கோம். ஆமென் சொல்லுங்க. மாறுமான்னு தெரியாது, கர்த்தர் மாற்றும் போது மாற்றுவார். ஆமென். ஆனா நான் பொல்லாப்புக்கு பயப்படுவது இல்லை, ஏன்னா என் கூட இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். பைபிள் சொல்லுது, வெறுங்கையா அனுப்பிச்சு வைக்கலையாம், அவர்களுக்கு இருந்த எல்லா தங்கம் வெள்ளி எல்லா பொக்கிஷங்களையும் கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. ஆமென். அவங்க பிரயாணப்பட்டு போறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் பிரயாணப்பட்டு போறாங்க. பிரயாணப்பட்டு போகும்போது முதல்ல சந்திக்கிற இடம் செங்கடல். 14ஆம் அதிகாரத்தில் எப்படி இந்த செங்கடல் என்கின்ற எதிர்ப்பை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம் மேற்கொண்ட அல்லது வெற்றியை இந்த 14ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமென். அல்லேலூயா. தேவன் விடுதலை ஆக்கினார், எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார். விடுதலையாய் நடந்து வராங்க, ஆராதிச்சு வராங்க. அந்த விடுதலையை செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கும்போது அவங்க முன்னாடி இருக்கிறது செங்கடல். ரொம்ப 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 குறுகிய கொஞ்சம் பேர் தான் கிறிஸ்தவத்தில் உண்மையாக ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்றவங்க இருக்காங்க. நிறைய பேர் உணர்ச்சி வசப்படுகிற கிறிஸ்தவர்களும், நிறைய பேர் தேவனுடைய வார்த்தையை அப்படியே மாற்றி அவங்க சொல்கிறது தான் வார்த்தைன்னு வாழ்கிற எத்தனையோ பேர் இருக்காங்க. அதன் மூலமாக அநேக பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அது அவங்களா ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனை. ஆமென். அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம, தேவன் சொன்னதை கேட்காம, செய்யாத, பார்க்காத, போவாத, நடக்காத, அது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, பிள்ளைகளை வளர்க்கும் போது ஆண்டோடைய வார்த்தையில வளரு அப்படின்லாம் சொல்றாரு. ஆனா பிள்ளைகளை மாம்சத்தில் வளர்க்கிறது, ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொன்னாலும் வீட்டில் உட்காரும் போதும் நிற்கும் போதும் போகும்போதும் பணத்தை பற்றி பேசுகிறதும், லேண்டை பற்றி பேசுகிறதும், படிப்பு பற்றி பேசுகிறதும் கொஞ்சம் தான். கடைசியாக தூங்கும் போது ஜெபம் பண்ணிட்டு படு, காலைல ஏந்திரிக்கும் போது ஜெபம் பண்ணிட்டு ஏந்திரி அப்படின்னு சொல்லி இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நம்பிக்கை அல்லது இந்த தேவனுடைய நம்பிக்கையை கொஞ்சம் சும்மா ஒரு ஊர்கா மாதிரி, மெயின் பதார்த்தங்களை ஊர்கா மாதிரி தொட்டு வாழ்கிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஆமென். சர்ச்சுக்கு வந்தால் பெரிய சத்தம் போடுறது, சர்ச்சுக்கு வந்தால் பயங்கரமாக அபிஷேகத்தில் நிரம்புற மாதிரி நடிக்கிறது, உணர்ச்சி வசப்படுகிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். உண்மையாய் தேடுகிற உங்களை நான் குறை சொல்லலை, உண்மையாய் ஆண்டவரை நேசிக்கிற உள்ளங்களை பற்றி நான் பேசலை. சில அப்படி வாழ்கிறாங்க. ஆமென். ஆனால் இங்கே இஸ்ரவேல் ஜனங்க இந்த இடத்துல ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தான்
என்ன பண்றாங்க? நடந்து போறாங்க. ஆனாலும் தடையை பார்க்கறாங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இப்போ செங்கடல் லொக்கேஷன் எங்கன்னா, செங்கடலுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அங்கே இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், பார்வோன் அவங்கள அனுப்பிச்ச பிறகு, அவங்கள அனுப்பிவிட்ட பிறகு அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம்னா, இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்கள அனுப்பிச்சிட்டா நமக்கு வேலை செய்கிறதுக்கு யார் இருக்கா? நமக்கு சேவை செய்கிறதுக்கு யார் இருக்கா? நம்ம அனுப்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்ட உடனே அவன் உள்ளத்தில் மீண்டும் இருதயத்தை கடினப்படுத்தினான்னு சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ என்ன பண்ணுறான்? திருப்பி ரதங்களோடு போய் அவர்களை மேற்கொள்ள, அவர்களை பின்தொடர்ந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது, 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும்போது நாம் கற்றுக்கொள்ளுகிற அல்லது நாம் புரிந்து கொள்ளுகிற காரியம் என்னன்னா, இந்த சம்பவத்தை அகில உலகத்தை ஆளுகிற தேவன் கம்ப்ளீட்டா அவருடைய ஆளுகைக்குள்ளாக வச்சு அவர் தான் செட்டப் பண்றார். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் கவனிங்க. 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீங்கள் திரும்பி நடுவே ஈரோ பள்ளத்தாக்கின் முன்னணியிலே பாளையம் இறங்க வேண்டும் என்று யார் சொல்றா? இஸ்ரவேலுக்கு புத்திரருக்கு சொல்லு என்று சொல்லி தேவன் மோசேக்கு சொல்லுகிறார். அதற்கு எதிராக இருக்கிற சமுத்திர தரையில இங்கதான் நீங்க பாளையம் இறங்கணும். அதாவது நீங்க போய் இருக்க வேண்டிய இடம் இப்ப எங்கன்னா, செங்கடலுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இடத்து பேரை சொல்லி அங்கதான் நீங்க போய் பாளையம் இறங்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷனை, செட்டப்பை, ஐடியாவை தேவன் கொடுக்கிறார். அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து, அவர்கள் தேசத்திலே திகைத்து திரிகிறார்கள். இப்போ தேவன் சொல்றார். இப்போ பார்வோன் சொல்லல, தேவனே செட்டப் பண்றார். நான் சொல்றது புரியுதுங்களா? தேவனே செட்டப் பண்றார். இப்போ பார்வோன் சொல்லல, அவங்க போய் வனாந்திரத்துல போறதுக்கு வழி இல்லாம திக்குமுக்காடி அங்க நிப்பாங்க, அதுதான் நமக்கு நல்ல சான்ஸ், அவங்கள போய் என்ன பண்ணலாம், முற்றிலுமாய் அழித்து போடலாம் என்று சொல்லி பார்வோன் நினைக்கல. தேவன் என்ன பண்றாரு? பார்வோன் நினைப்பான் என்று சொல்லி சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென். இதுல ரொம்ப முக்கியமானது 4வது வசனம் பாருங்க. இந்த வசனம், ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படி நான் கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். யார் அப்படியே செய்தார்கள்? இஸ்ரவேல் புத்திரர்கள் அப்படியே செய்தார்கள். கொஞ்சம் கவனிங்க. அந்த 4வது வசனம் ஒரு முக்கியமான, பிரதானமான, தேவனுடைய மகத்துவமான ஆளுகை செய்கிற தேவனுடைய சித்தமில்லாமல் ஒரு அணு கூட அசையாது. இந்த வசனம் அதற்கான தெளிவை கொடுக்குது. தேவன் நாமம் மகிமைப்படுவதற்கு தேவன் பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்றும், அந்த பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுவான்? அழிப்பதற்கு வருவான். ஆனா அந்த அழிவா இருக்காது. அவர் சொல்ல, அதன் மூலமாய் நான் மகிமைப்படுவேன். 17ஆம் வசனம் சொல்லுது, எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர்கள் முதலாகிய அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? நிறைய பேர் வசனங்களை எடுப்பாங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும்போது பேசவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. ஆக்சுவலா திறவுகோள் வார்த்தை என்பது நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன்றது திறவுகோள் வார்த்தை அல்ல. இந்த அதிகாரத்தில் இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த தடையின் மத்தியில் தேவ நாமம் மகிமைப்படும் என்பதே திறவுகோள் வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த யுத்தம், இந்த போராட்டம், இந்த பாடுகள், இந்த பிரச்சனை, இந்த தடை கடைசியில எப்படி முடியும்னா தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதா முடியும். ஆமென், அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன்.
அப்போ பாயிண்ட் என்னன்னு சொன்னா, காட்ஸ் சாவரிங் செட்டப். தேவன் அவருடைய ஆளுகை திறன் மூலமாக இந்த காரியத்தை முன்னறிந்திருக்கிறதுனால, தேவனுக்கு எல்லாம் தெரியும், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு காலங்கள் இல்லை, அவருக்கு ஆரம்பமும் இல்லை, அவருக்கு முடிவும் இல்லை. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே இருந்தாரு. அவர் இன்னமும் எப்போதும் நிரந்தரமாய் வாழக்கூடியவர், வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ அவருக்கு எல்லாம் தெரியும். அப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப ஏன் தேவன் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்? ஒரு பக்கம் தேவன் ஆளுகை திறன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் செய்யறது நிறைய பேருக்கு புரியாது, தெரியாது. அதுக்கு பேர் என்னன்னு சொன்னா ஆளுகை செய்யும் சித்தம். அதாவது வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் நமக்கு பைபிள்ல இருக்கு. வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் நமக்கு பைபிள்ல இருக்கு. தேவனுடைய சித்தம் என்ன? எல்லாரும் கேட்பீங்க, தேவனுடைய சித்தம் நான் யாரை கல்யாணம் பண்ணணும்? தேவனுடைய சித்தம் என்ன? கடன் வாங்கலாமா, கடன் வாங்கக்கூடாதா? தேவனுடைய சித்தம் என்ன? போகலாமா, போகக்கூடாதா? தேவனுடைய சித்தம் என்ன? என் பிள்ளையை எங்க படிக்க வைக்கணும்? தேவனுடைய சித்தம் என்ன? அப்படின்னு சொன்னா நம்ம யார்கிட்டையும் போய் குறி கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஆமென். இன்னைக்கு நிறைய குறி கேட்கிற கிறிஸ்தவர்கள் எழும்பிட்டாங்க, அதனால தரம் இல்லை. ஆமென். 100க்கு 100 நான் என்ன பண்ணணும்ன்றத தேவனுடைய சித்தம்னா என்னங்க? தேவன் அவருடைய விருப்பத்தை, அவருடைய வாஞ்சையை அவருடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தி வச்சிருக்கார். ஆமென், அல்லேலூயா. 100க்கு 100% அவர் என்ன விரும்புகிறார், என் பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாலும் சொல்ல முடியாது. ஆனா தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் வேதாகமம். சொல்லுங்க பக்கத்துல, வேதாகமம். ஆமென், அல்லேலூயா. கையில வேதாகமத்தை வச்சுக்கிட்ட 100க்கு 100 எல்லாத்துக்கும் பதில கையில வச்சுக்கிட்ட நம்ம பதிலுக்கு தேடிட்டு இருக்க ஆட்கள். ஆமென், அல்லேலூயா. அதுக்கப்புறமா எனக்கு ஆண்டோட சித்தம் என்னன்னு தெரியல. ஒருத்தர் ஒன்று சொல்லுவார், ஒரு சிஸ்டர் இன்னொன்று சொல்லுவாங்க, இன்னொரு சிஸ்டர் இன்னொன்று சொல்லுவாங்க. என்னத்துக்கு? கஷ்டப்பட்டு தான் போய் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. பிரச்சனை என்னன்னா, செலவு பண்ணி கஷ்டப்பட்டு தேடி ஓடி போய் அங்க சொன்னாங்கன்னா அது வார்த்தை, ஆனா கையிலே கொடுத்துருக்க. எல்லாம் பைபிளை தூக்கி பிடிங்க பார்க்கலாம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒளியாது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. கீழே போடுங்க, ரொம்ப நன்றி. ஆனா தூக்கி பிடிக்கிறோம். ஆண்டோடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னதை நம்ம கேட்க மாட்டோம், கேட்கறதும் இல்லை. மனுஷனா பிறந்தா தப்பு எல்லாருக்குள்ள இருக்கும். நார்மலா இருக்கிற தவறுகள் எல்லாருக்குள்ளும், மாம்சம் இருக்கிற வரைக்கும் தவறு நமக்குள்ள இருக்கும். ஆனா பைபிள் சொல்லல யோசேப்பு பெரிய லெவல்ல தவறு செஞ்சார். ஆனா கிட்டத்தட்ட ஒரு 20 25 வருஷங்கள் யோசேப்பு பார்த்த தரிசனத்துக்கும் அந்த 20-25 வருஷங்கள் அந்த இடத்துக்கு போய் சேர்றதுக்கு ஒன்றும் இல்லை, கிட்டத்தட்ட 20-25 வருஷம் அவன் காத்திருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆமென், அல்லேலூயா. தப்பே பண்ணலை, அவனை சிறைச்சாலையில் போட்டிருக்கான். அவன் பாவத்தை விட்டு ஓடுறான். அவன் பாவம் செய்யலை, பாவத்தை விட்டு ஓடுறான். ஆனாலும் பாவத்தை விட்டு ஓடினான். ஆண்டவர் என்ன பண்ணணும்? அவனை ஆசீர்வதிக்கணுமா, உயர்த்தணுமா? இல்லையே. அதுக்கு பதில் அவனுக்கு கிடைச்சது என்ன? இப்ப வேத வசனத்தின்படி நான் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சா கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அப்படிதானே? இப்போ இந்த ஆசீர்வாதம் எனக்கு புரியல, உங்களுக்கு புரியல, இந்த பூமியில இருக்க யாருக்குமே புரியல. ஆண்டவர் சொல்றாரு, யோசேப்பு உன்னை நான் உயர்த்தணும்னா, நீ எல்லாருக்கு மேல உயர்ந்து இருக்கணும்னு சொன்னா, நீ போகிற பாதை உனக்கே புரியாது, உனக்கே தெரியாது, உன்னை நான் உயர்த்துவேன். ஆமென், அல்லேலூயா. அவர் என்ன சொன்னாரா? காத்திரு, உன்னை நான் உயர்த்துறேன். காத்திருக்கிறது ஒரவர் இல்லை, ரெண்டவர் இல்லை, கிட்டத்தட்ட 20 வருஷம் காத்திருந்தான். கர்த்தர் அவனை ஏற்ற நேரத்தில் உயர்த்தினார். ஆபிரகாம், தேவன் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடல் மணல் போல பெருகும் சொன்னாரு. சொல்லி 10 மாசத்துல குழந்தை கிடைச்சா?
ஒரு வருஷத்தில் கிடச்சா? 75 வயசு ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணும்போது. ஆனால் ஆபிரகாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையை பெற்றெடுக்கும் போது எத்தனை வயசு தெரியுமா? 100 வயசு. எத்தனை வருஷம் காத்திருந்தான்? இப்ப ஆபிரகாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்ததினாலே கர்ப்பத்தை அடைச்சு வச்சிருந்தாரா? அதுதான் சொன்ன, தேவன் ஆளுகை செய்யும் சித்தத்தை யாராலும் புரிஞ்சு கொள்ள முடியாது. புரிஞ்சு கொள்ளவும் ட்ரை பண்ணாதீங்க. ஆமென், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, ஏசாயாவில் தீர்க்கதரிசி புஸ்தகம், என் வழிகள் உன்னுடைய வழிகள் அல்ல என்பதை தேவன் நமக்கு தெரியப்படுத்துகிறார். ஆமென். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம், அவரால் அன்பு கூறுகிறவருக்கு அல்லது அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால தான் யோசேப்பு சொல்றான், எல்லாரும் எனக்கு தீன்மை செய்ய நினைச்சாங்க, ஆனா அந்த தீன்மையை கர்த்தர் நன்மையாய் மாற்றினார். அப்படின்னா தீன்மையை கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையாய் மாற்றுவார். நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா அவருடைய சித்தத்தை, அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது, நான் பார்க்கல, நான் அனுபவிக்கல, கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்வார் என்று நம்புகிறேன். எனக்கு முன்னாடி தடை இருக்கும் போது நான் தேவனை நம்புகிறேனா? செங்கடல்ல வழி உருவாறதுக்கு வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. விசுவாசத்தினால மாத்திரம்தான் ஜெயம் எடுக்க முடியும். அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில உள்ளங்கை அளவு மேகம் தெரியாமல் இருக்கும் போதும் இந்த இயேசுவை நம்புகிறீர்களா? அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை இந்த பிரச்சனையிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் என்கின்ற விசுவாச சிந்தையில் இருக்கிறீர்களா? ஒருவேளை இஸ்ரவேல் ஜனம் போல கர்த்தரனை விடுதலை ஆக்கினார், கர்த்தரனை ஆசீர்வதித்தார், கர்த்தரனை மீட்டெடுத்தார் என்று சொல்லி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பிரயாணத்தில் வரும்போது, ஒரு பக்கம் மலை, இன்னொரு பக்கம் செங்கடல், இன்னொரு பக்கம் பாரோன், முப்புறத்திலும் இந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தை கேட்டதினாலே இப்ப நெருக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு பாக்ஸ்ல போட்டு அடைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அந்த சூழ்நிலையிலும் அந்த நேரத்திலும் இந்த ஜனங்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த விடுதலையற்ற ஒரு அனுபவத்தில் இருந்தாலும் தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை நம்புகிறாயா? கர்த்தரை விசுவாசிக்கிறாயா? கர்த்தர் உன்னை காண்கிறார். ஆமென். ரெண்டாவது நம்ம பார்க்கிறது இந்த வசனத்துல, எதிராளியான எதிரி அவர்களை பின்தொடர்ந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் வசனம், 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கும் போது ஒவ்வொன்றா வாசிட்டு போறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. அங்க என்ன நடக்குதுன்றத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்வோன் அனுப்பிச்சிட்டாரு. ஆனால் இப்போ வேலை செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லும்போது பைபிள் சொல்லுது, கிட்டத்தட்ட 600 ரதங்கள், 600 ரதங்கள் சொல்லும்போது, அந்த நாட்களில் ஒரு வல்லரசு, போர் எல்லாவற்றிலும் ஒரு சிறந்த ஒரு நாடாக புகழ்பெற்று இருந்தது எதுனா எகிப்து. அவங்கள ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போ கிராண்ட், வெரி வெரி கிராண்ட், பெரிய படைய உடைய ஒரு நாடாக எகிப்து இருந்துச்சு. அவங்களுக்கு இருந்த செல்வம் அதிகம், அவங்களுக்கு இருந்த படையும் அதிகம். அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இப்போ என்ன பண்றான்? இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆமென், அல்லேலூயா. 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் அவருடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவர்களை தொடர்ந்து போய் சமுத்திரத்தின் அண்டையில் பாகால் சேபோன் எதிரே இருக்கும் ஈரோத் பள்ளத்தாக்கில், அவன் என்ன சொல்ல வரனா, இடத்த கூட அவங்க மென்ஷன் பண்ண, இந்த இடத்துல அவங்க பெரிய ஒரு கூட்டத்தோடு வருகிறதை இஸ்ரவேல் ஜனங்க பார்க்குறாங்க. ஆமென், அல்லேலூயா. அவங்க திகைத்து நிற்கிறார்கள், பயந்து நிற்கிறார்கள். எதிரி கொல்லவும்
அழிக்கவும் வருகிறான். எதிரி முற்றிலுமா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த பூமியில இருக்கக்கூடாது என்கின்ற ஆக்ரோஷமான மிகவும் கோபம் கொண்டு, ஆக்ரோஷன்றது மிகவும் கோபம் கொண்டு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த இஸ்ரவேல் ஜனங்க அங்க 400 வருஷம் இருந்தாங்க. அவங்க கிட்ட எல்லா வேலையும் நாங்க வாங்கிட்டோம். ஆனா இப்போ எங்க எகிப்தை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டாங்க. எகிப்தை எல்லார் மத்தியில நாங்கள் புகழ்பெற்று திகழ்ந்தோம். 10 வாதைகள் வந்து எங்க கடவுளும் ஒண்ணு இல்லை, எங்க ராஜ்யமும் ஒண்ணு இல்லை, எங்களுக்கு இருக்கிற நிலங்கள், எங்களுக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டாங்க. இவர்களை தரமட்டமாய் ஆக்கிடும் சொல்லி ஆக்ரோஷமாய் வருகிறார். நீங்க அதை ஃபீல் பண்ணணும், அதை உணரணும். கோபம் வர மிகவும் கோபத்தோடு வருகிறார்கள். அந்த மிக கோபம் வரும்போது நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம் தெரியாது. நம்ம நோக்கம் எல்லாம் எப்படியாச்சும் அழிக்கணும், எப்படியாச்சும் தரமட்டமா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ஒண்டிதான் இப்போ முற்றிலுமா எல்லாருக்குள்ள இருக்கு. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? தாவீது சொல்றாரு 27ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல, என்னை சுற்றி எத்தனை யுத்த வீரர்கள் எழும்பினாலும் எனக்குள்ளாக 10,000களில் சிறந்தவர் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எபேசியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, நமக்கு இந்த பூமியில போராட்டம் உண்டு, நமக்கு எதிரி உண்டு, எதிரி இல்லாம இந்த வாழ்க்கை இல்லை. அந்த எதிரி யார் என்றும் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகளோடும் இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசோடும் சாத்தானோடும் வலு சர்பத்தோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆமென். எப்படி இஸ்ரவேலர்கள் விடுதலை பெற்று அவர்கள் ஜெயத்தை நோக்கி கானானை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள், வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். அவங்க போய் சேரல, ஆனாலும் சாத்தான் பின்தொடர்ந்து வருகிறான், எதிரி பின்தொடர்ந்து வருகிறான். அவர்களை அழிக்க தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை எப்படியாவது நிறைவேற்றக்கூடாது, எப்படியாவது அவர்களை முற்றிலும் அழித்து போட வேண்டும் என்று சொல்லி பின்தொடர்கிறான். ஆமென். அதுபோல இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிறீங்களா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நீங்க உங்க வாழ்க்கையில எதிர்ப்புக்கு மத்தியில எதிர்ப்பு, ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும் எதிர்ப்பு எதிராளி உங்களை என்ன பண்றான், தாக்கிட்டே இருக்கதை நீங்க ஃபீல் பண்றீங்களா? குடும்பத்துல சண்டை, பிள்ளைங்க புரிஞ்சுக்கல, சரீரத்துல வியாதி, ஆண்டவரை தேடி வந்தோம், சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, உறவுகள் கூட இல்லை, நான் கல்யாணம் ஆகி எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு நல்ல கணவரை கொடுப்பான்னு நினச்சேன், நல்ல கணவர் இல்லை, நல்ல மனைவி இருப்பான்னு நினச்சேன், நல்ல மனைவி. இப்படி போராட்டத்துக்கு மேலே போராட்டம், தடைக்கு மேலே தடை, இவைகள் எல்லாம் நம்மை பின்தொடரலாம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்தது போல நம் வாழ்க்கையிலும் பின்தொடரலாம். ஆமென், அல்லேலூயா. 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், எதிராளியானவன் அதாவது யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்வார். நமக்கு வருகிற ஆவிக்குரிய போராட்டங்கள், அந்த எதிர்ப்பை நாம் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். சொல்லுங்க, எதிர்ப்பு இருக்கு. சொல்லுங்க, எதிர்ப்பு இருக்கு. சொல்லுங்க, எதிர்ப்பு இருக்கு. இதுக்கு பாஸ்டர் சர்ச்சுக்கு வரோம், எதிர்ப்பு இருக்குன்னு. ஆமாம், நிறைய பேர் என்ன சொல்கிறான், உனக்கு எதிர்ப்பே இல்லைன்றான், உனக்கு பிரச்சனையே வராதுன்றான். அது ஆன்னு கேட்டு உட்காந்துட்டு போகிறீங்க. இங்கே இருக்கிற யாருக்காச்சும் பிரச்சனை இல்லாமல், தேவை இல்லாமல் யாராச்சும் இங்கே உட்காந்துருக்கீங்க? அப்படியே மாற்றி சொல்கிறான், பைபிளில் இருக்கதா. ஏன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை வேணும். அப்போ அதை சொன்னால் உங்களுக்கு சந்தோஷம். அவன் கேட்டதெல்லாம் நினச்சதெல்லாம் நடந்தால் சந்தோஷம். என் பிள்ளை படித்து எப்படியாச்சும் 10th முடிச்சிடணும். 10th முடிச்சா போதுமா? என் பிள்ளை 12th முடிச்சிடணும். 12th முடிச்சா போதுமா? நல்ல காலேஜ் கிடைக்கணும். காலேஜ் முடிச்சா போதுமா? நல்ல வேலை கிடைக்கணும். எப்படி? எல்லாருக்கும் இருக்கிறது தான். நல்ல வேலை கிடைச்சா போதுமா? நல்ல பொண்ணு கிடைக்கணும். நல்ல பொண்ணு, நல்ல பையன் கிடைச்சா போதுமா? ஜெபம் முடிஞ்சிச்சா? அப்பா, கர்த்தர் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், நன்றி ஆண்டவரே, இதுக்கு மேலே எதுவும் வேணாம் ஆண்டவரே. திருப்பி கையது, கொஞ்சம் குழந்தைய கொடுங்க ஆண்டவரே. திருப்பி ஸ்டார்ட் ஆகுதா? அந்த
அந்த சுற்று திருப்பி சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுதா? சொல்லிக்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட ஒண்டி பணம் இருந்தா உங்ககிட்ட அதனால தான் பணம் இல்லை. அதில் இருக்கும்போதே பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அதுதான் மோசே கிட்ட கேட்குறாரு. மோசே கிட்ட என்ன இருக்கு? அவன் சொல்ல, என்கிட்ட இருக்கிறது என்னது? ஆடு மேய்க்கிற கோல் இருக்கு. அப்போ அதை கொடு. நம்ம ஆளுங்களுக்கு நிறைய இருக்கும் போது ஆண்டவருக்கு செய்வாங்களாம். ஆமென். ஏழை விதவை பைபிள் சொல்லுது, தனக்கு இருந்த எல்லாவற்றையும் தேவனுக்கு என்று கொடுத்தான். ஆமென். அப்போ ஒரு சிலவங்களாம் வெயிட்டா தூக்கிட்டு வந்து சில்லறையா கொட்டுறான் காணிக்கையில. எல்லாரும் கேட்கிறவங்க ரொம்ப நேரம் கொட்டிட்டே இருக்கான். சர்ச்சில் இந்த மாதிரி கை கட்டிட்டு உட்காந்து இருக்க கேஸ்லாம் இருக்கு. நிறைய கணக்கு பார்க்கறதுனே இருக்கும். ஆமென். அவங்க வேலையை ஆண்டவர் பார்க்க மாட்டாங்க, கணக்கு பார்க்கறது தான் அவங்க வேலை. சத்தத்தை கேட்டு பாடுறா, பயங்கர சத்தமாக கேட்குது. நிறைய ரொம்ப 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 பெரிய பெரிய காயினா போடுறாரு, வெள்ளி காயின் எல்லா காயினும் போடுறாரு, ரொம்ப நேரமாக கொட்டிட்டு இருக்காரு. இந்த கணக்கு பார்க்குற கேஸுக்கெல்லாம் ரொம்ப நேரம் கொட்டுறதும் பெருசா போடுறதும் தான் கேட்கும். ஆனால் இயேசு கொண்டி இருதயத்திலிருந்து போடுற ஒன்றும் அவருக்கு தெளிவாக கேட்கும். ஆமென். அல்லேலூயா. என்னை வாழ வச்சிருக்காரு. நான்லாம் என்னைக்கோ பாவத்தோட பாவமாக செத்து இந்த மண்ணோடு மண்ணாக மக்கி போக வேண்டியனா இன்னைக்கு உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு திருமண வாழ்க்கை கொடுத்துருக்காரு, எனக்கு ஒரு சந்ததி உருவாக்கி இருக்காரு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் அவர். அவரிடத்துல இருந்து எதுவும் இல்லை. நான் மறிக்கிறதுக்கு பதிலாக அவர் எனக்காக மறிச்சார். என் பாவத்துக்கு பதிலாக அவர் தண்டனை ஏற்றுக்கிட்டாரு. அவர் என்ன பண்ணார்? அடக்கம் பண்ணப்பட்டாரு. அவர் உயிர் தெழுந்தாரு. அவர் வெற்றி சிறந்த தேவன். அவர்கிட்ட எனக்கு எதுவும் வேணாம், அவருடைய அன்பே போதும். மோசே சொல்றாரு 14ஆம் வசனத்துல வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 14ஆம் வசனத்துல, அப்பொழுது மோசே ஜனங்களை பார்த்து, ஐயோ அறிவு கட்ட ஜனமே, நம்பாத ஜனமே, அப்படி சொல்லலை. சொல்றாரு, ஆமா பயம் இருக்கு, உண்மைதான், நானும் பயந்துட்டு தான் இருக்கேன். பாஸ்டரா இருக்கிற எனக்கும் பயம் இருக்கு சிஸ்டர். நான் தேவன் அல்ல சிஸ்டர், பிரதர், நான் தேவன் அல்ல, தேவன் தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பாஸ்டர்களுக்கு நினப்பு வாயில சொல்ல, அவங்களுக்கு கடவுள்ன்ற ஒரு நினப்பு. ஆமென். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பலன் இல்லை, ஊழியத்தை செய்ய எனக்கு பலன் அல்ல, இந்த வாழ்க்கை வாழ எனக்கு பலன் இல்லை, ஆனால் என்னை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அதே பவுல் சொல்றாரு, நான் 3 முறை ஆண்டவர் சமத்துல ஜெபம் பண்ணேன், எனக்கு இருக்கிற முள் என்னை விட்டு போனோன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன், ஆனா அந்த முள் போல. ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். ஆமென். அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் சரீரம் பலவீனமாக தான் இருக்கும், உன் வியாதி சுகமாகாது. ஆனால் அந்த வியாதி சுகமாகலைனாலும் என் கிருபை உன் கூட இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பவுல் சொல்றாரு, அப்படி உங்க கிருபை என் கூட இருக்கும்னு சொன்னா, அப்போ உங்க கிருபை என்னை தொடர்ந்து நடத்தும்னு சொன்னா, நான் இன்னும் என் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இன்னைக்கு எந்த ஊழியக்காரர்கள் தங்களுடைய பலவீனத்தை குறித்து ஸ்டேஜில் மேன்மை பாராட்டுறாங்க? பவுல் சொன்னாரு, என்னை பின்பற்றி வாங்கன்னு சொன்னாரு. அற்புத அடையாளங்களை செய்யறது ஒண்டி அவரை பின்பற்றணுமா, மரியாதை கொடுக்கறதுல ஒண்டி அவரை பின்பற்றணுமா? அதே பவுல் சொல்றாரு, நான் நிர்வாணமா இருந்தேன், நான் பசியா இருந்தேன், நான் பட்டினியா இருந்தேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் என்னை அடிச்சு தூக்கி போட்டுட்டாங்க. அப்ப அதெல்லாம் வரும்போது அவரை பின்பற்ற கூடாதா? இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வாருங்கள். ஆமென். யாரை பின்பற்றிட்டு இருக்கோம்? கர்த்தர் நமக்காய் யுத்தம் பண்ணுகிறார். பகல் சொல்ல, கர்த்தர் எனக்காய் யுத்தம் பண்ணுகிறார். 14ஆம் வசனம் சொல்ற, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்காக நீங்கள் அமர்ந்திருந்து தேவன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. செங்கடலை பிளக்க செய்தார். அவர்கள் எப்படி காய்ந்த தரையில் நடக்கிற மாதிரி நடக்க வச்சார். அந்த மாதிரி எத்தனை செங்கடல் வந்தாலும், கொஞ்சம் கவனிங்க, நான் முடிக்க போறேன். எத்தனை செங்கடல் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை வியாதி வந்தாலும், நீங்க அவருடைய பிள்ளை, அவருடைய சித்தம் இல்லாம உங்க உயிர் இந்த பூமியை விட்டு போகாது. ஆமென். அல்லேலூயா. அவருடைய சித்தம் இல்லாமல், நல்லா புரியுங்க, அவருடைய சித்தம் இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. கீழே இருக்கிற வசனங்களை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா ஆண்டவர் எப்படி
வாசலை திறந்தார், யுத்தம் அவங்களுக்காக பண்ணார். அவங்கள அமர்ந்திருந்துன்னா அவங்க ஆண்டவரை நோக்கி பார்த்ததினாலே கர்த்தர் யுத்தத்தை செய்தார். கடைசியாக 31ஆம் வசனத்தை வாசி, நம்ம முடிச்சிடலாம். 31ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் செய்த மகத்துவமான கிரியையை இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். ஆமென். விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். அவரை நம்பும் போது, அவர் விசுவாசமாக இருக்கும்போது, எப்படி ஒரு கடுகு சின்னதாக இருந்தாலும் கடுகளவில் அந்த விசுவாசத்தை நம்ம விதைச்சோன்னா அந்த கடுகு செடியாக வளர்ற வரைக்கும், அது கனி கொடுக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை வளர செய்வார். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த கால வேளையில் அவிசுவாசத்தோடு வந்திருக்கீங்கன்னு தெரில. எத்தனை பேர் பலவீனத்தோடு கூட, கேள்விக்குறியோடு கூட, உங்கள் பிரச்சனை, உங்கள் போராட்டம் தாங்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் வந்திருக்கலாம். உங்கள் வியாதி உங்களை மீறி போயிருக்கலாம். உங்கள் குடும்பம் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என்னில் விசுவாசமாயிரு. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1லிருந்து 2ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இந்த வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடல் வழியாக அவர்கள் கடந்து போகும்போது 2 பக்கமும் அலைகள் அவர்களுக்காக நின்றது. அந்த தண்ணி 2ஆக பிரிந்து, ஒரு பக்கம் மதிலாக, இன்னொரு பக்கம் மதிலாக தண்ணீர் நிற்கிது. அவங்க காய்ந்த தரையில் நடக்கிறது போல நடந்து போனாங்க. அப்போ அது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், நான் ஆண்டவராக்கிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள். கொஞ்சம் கவனிங்க. அந்த நாள் எனக்கு எப்படி இருக்குன்னு சொன்னால், அவர் என் தகப்பன், நான் அவருடைய பிள்ளை என்கின்ற உடன்படிக்கை. அதுக்கப்புறமா நான் என்ன சொல்கிறேன்னா, அப்படி நான் அவருடைய பிள்ளையாய் மாற விரும்புகிறேன் என்று சொல்லும்போது நம்ம அவர்களை என்ன பண்ணுறோம்? ஞானஸ்நானத்துக்கு வழியாய் நடத்துகிறோம். அப்போது இந்த சிவந்த சமுத்திரத்தின் அனுபவம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஞானஸ்நானத்தின் வழியாக கடந்து போன ஒரு ஒப்புமையை இந்த கொரிந்தியர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். ஆமென். அதாவது அவர்கள் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிற, அவர்கள் எப்படி கட்டளை பிரமாணம் என்கின்றது ஒருவேளை அவர்களுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டிருந்ததோ, அந்த பிரமாணங்கள் கட்டளைகளுக்கெல்லாம் மரித்து கிறிஸ்துவுக்குள் பிழைத்தெழுகிற அனுபவம், அந்த சிவந்த சமுத்திர வழியாக கடந்து வந்து அவர்கள் ஜெயத்தை பெற்றார்கள். அல்லேலூயா. மோசேயை ஒரு மீடியேட்டர் அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு மத்தியஸ்தரா வச்சு இந்த இஸ்ரவேலரை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஆமென். அல்லேலூயா. அதுபோல இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு மத்தியஸ்தராய் இருக்கிறார். என்னை விடுதலையாக்க தன்னை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தான். ஆமென். இந்த சத்தியம் உங்களுக்கு போலனா கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, நான் பெற வேண்டிய தண்டனையை இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டார். நான் மரிக்க வேண்டியதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து மரித்தார். ஆமென். என் மேல் விழ பண்ணின தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு உண்டான அந்த கிருபை வரமென நித்திய ஜீவனை கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக நம்மத்திலே இறங்கி வந்திருக்கிறார். எல்லா போராட்டத்தின் மத்தியில், எல்லா பிரச்சனையின் மத்தியில் நமக்காய் பரிந்து பேசுகிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. நம்ம மேல கரிசனையாய் இருக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போம் ஆண்டோட சமூகத்தில். உங்கள் தடைகள் எல்லாம் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருந்தாலும், தடைகளை தகர்த்தெறிகிற தேவன், தடைகளை உடைக்கிற தேவன் நம்மத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்.